Hi viewers, welcome to Trendieviera costume. இந்த வீடியோல ஒரு சூப்பரான டிசைன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீவித்யா அப்படிங்கற சப்ஸ்கிரைபரோட கலெக்ஷனை பார்த்தறலாம். இவங்க ரெட் கலர் சுடிதார், தென் பிங்க் கலர் சுடிதார், அதுக்கு அப்புறம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ப்ளவுஸோட நெக்னு எல்லாமே சூப்பரா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இது எல்லாம் தான் அவங்களோட அழகான டிசைன்ஸ். தென் செகண்டா நம்ம பார்க்க போறது சசிகலா அப்படிங்கிற சப்ஸ்கிரைபரோடது. அவங்க குழந்தையோட பட்டு பாவாடைக்கும் அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட்டுக்கும் ரொம்பவே பிரிட்டியான ஒரு டிசைனை வந்து போட்டிருக்காங்க. தென் தேர்டா வந்து சைதா பானு அப்படிங்கிற சப்ஸ்கிரைபரோடது. இவங்களும் வந்து ஒரு பெல்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக ரொம்பவே அழகழகான பேங்கிள்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்களோட கியூட்டான பேங்கிளோட கலெக்ஷன்ஸ். இந்த 3 சப்ஸ்கிரைபரோட டிசைனுமே ரொம்பவே கியூட்டா இருக்கு இல்லைங்களா? ஸோ இவங்க 3 பேர்த்துக்குமே நம்மளோட கிரேட் விஷஸை கன்வே பண்ணிக்கலாம். தென் இந்த வீடியோல ரேகா அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா இந்த பிளவுஸை வந்து சென்ட் பண்ணி இதை நார்மல் நீடில் ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிசைன் தான் ட்ரை பண்ண போறோம். இந்த டிசைனுக்கு நான் ரா சில்க் பிங்க் கலர் கிளாத்தை ஃப்ரேம்ல ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நெக் லைனுக்கு ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆங்கர் த்ரெட் நான் சூஸ் பண்றேன். இதுக்கு பதிலாக நீங்க சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கர் த்ரெட்ல மொத்தமே 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். ஸோ 6 நூல் சேர்ந்து இருக்கும். இதை தனியா எடுத்துருங்க. ஸோ தனியா பிரிச்சு ஒரே ஒரு நூலை ரீகல் பிராண்ட் நீடில் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த நீடில். இந்த நீடில் ஒரே ஒரு த்ரெட்டை இப்படி வந்து இன்சர்ட் பண்ணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு. ரொம்பவே ஹோல் சின்னதா இருக்கும். ஆனா ஈஸியா நம்மளுக்கு வந்து த்ரெட் இன்சர்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஒத்தையா நூலை எடுத்து இப்படி ரெட்டையா மாத்திக்கோங்க. ரெட்டையா மாத்திட்டு தென் எங்க எண்ட் ஆகுதோ அங்க இப்படி நாட் போடுங்க. நீங்க சில்க் த்ரெட்டும் எடுத்தாலும் இதே மாதிரி தான் ப்ரொசீஜர். இப்போ டாப்ல இருந்து நீடில் வெளியே எடுத்து அதே இடத்துல இன்சர்ட் பண்ணுங்க. கையில வந்து அந்த லூப்பை பிடிச்சுக்கோங்க. தென் லூப்புக்கு சென்டர்ல இருந்து திருப்பி இப்படி நீடில் வெளியேடுங்க. ஸோ வெளியே எடுத்து இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் கிடைக்கும். நீங்க வந்து நல்லா பார்த்தாலே புரியும் எந்த மாதிரி நான் பண்றேன்னு. அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து நீடில் வெளியே எடுத்து அதே இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது ஒரு லூப் கிடைக்கும். அந்த லூப்புக்குள்ள இருந்து திருப்பி நீடில் வெளியேடுங்க. தென் திருப்பி வந்து ஒரு லூப் கிடைக்கும். ஸோ கிரியேட் ஆயிட்டே இருக்கும் லூப். அந்த லூப் தான் நம்மளுக்கு செயின் ஸ்டிச். இதே மாதிரி 2 லேயர், அதாவது இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் லேயர். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தடவை செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அதுதான் செகண்ட் லேயர். ஸோ இது போட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னா அதோட லுக் ரொம்பவே பிரிட்டியாக இருக்கும். இதுதான் இதோட ஃபைனல் லுக். இதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் லேயரும் போட்டிருக்கேன். அடுத்து பால் செயின் செலக்ட் பண்ணுறேன். கோல்டன் கலர் பால் செயின். ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ க்ளூவை வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இப்படி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பால் செயின் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பால் செயினை இப்படி நான் ஃபிக்ஸ் பண்றேன். பால் செயினை வந்து இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம வந்து ஆன்டிக் பீட் ஒர்க் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்பர் 4 ஆன்டிக் பீடை வந்து நான் செலக்ட் பண்றேன். இதுதான் நம்பர் 4 ஆன்டிக் பீட். இது கொஞ்சம் பெருசாவே இருக்கும். இத அதே ரீகல் பிராண்ட் நீடில் இருக்கு பாத்தீங்களா, அதுல நார்மலா சூயிங் த்ரெட்டை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து கோல்டன் கலர் த்ரெட் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா இதுவும் வந்து கோல்டன் ஆன்டிக் கலர் மாதிரி தானே பீடு இருக்கு. பீடோட கலர்லயே த்ரெட்டும் போட்டுக்கோங்க. இப்போ எவ்வளோ பீடு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 5 or 6 இல்ல 10 எவ்வளோ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பட் ப்ரொசீஜர் இதுதான். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு பீடை எடுத்துட்டு தென் அந்த பீடு எங்க பிளேஸ் ஆகுதோ அதுக்கு கீழே க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்படி எண்டுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீடுக்கும் ரிவர்ஸ்ல இப்படி வந்து ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஸோ எல்லா பீடுமே பர்ஃபெக்டா இங்க பிளேஸ் ஆகும். இப்போ வந்து இந்த இடத்துல முடியுதுங்களா, அடுத்து எங்க எண்ட் பண்ணீங்களோ அங்கிருந்து திருப்பி நீடில் வெளியேடுங்க. வெளியே எடுத்து இதே போலதான் இந்த பீடும் வந்து எவ்வளோ பிளேஸ் பண்றீங்கன்னு அளந்து எடுத்துக்கோங்க. தென் அதுக்கு கீழே க்ளூ இப்படி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீடு இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இறக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே போல ஒவ்வொரு பீடுக்குமே சைட்ல ஸ்டிச்சஸ் இப்படி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பீட் ஒர்க்குக்கு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும் நார்மல் நீடில்.
இப்போ அதே போல எங்க எண்ட் பண்ணீங்களோ அங்கிருந்து திருப்பி எடுத்தீங்கன்னா ஒரு லேயர் ஃபுல்லா ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு பக்கத்துல வந்து க்ளூவை திருப்பி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலயுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா பால் செயின் ஒர்க் தான் கொடுக்க போறோம். ஸோ இதுக்கு பக்கத்துலயுமே வந்து நீங்க பால் செயின் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து ஒரு சர்தோசி ஒர்க் தான் பண்ண போறோம். ஸோ சர்தோசி ஒர்க்குக்கு பேஸா இந்த மாதிரி ஒரு கர்வா சார்ட் பேப்பர்ல நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தென் இதை கரெக்டா இங்க வச்சு, அதாவது அந்த பால் செயின் இருக்கு பாத்தீங்களா, அந்த பால் செயின் முட்டுற மாதிரி அந்த கர்வ் வந்து டச் ஆகுற மாதிரி வச்சு இப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுங்க. அடுத்து இது எங்க முடியுதோ அங்கிருந்து இன்னொரு ட்ரேஸ். ஸோ ஒரே ஒரு ஷீட்டை மட்டும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ட்ரேஸ் எடுத்தீங்கன்னா எல்லா கர்வுமே சமமா, அதாவது ஈக்குவலா உங்களுக்கு கிடைக்கும். தென் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஈக்குவலான கர்வ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு அந்த ட்ரேஸ் சார்ட் பேப்பரை மட்டும் வளைவு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பால் செயினை இப்படி வச்சு பாருங்க. அந்த கர்வ் மேல எனக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல சிசர் இல்லைன்னா கட்டர் யூஸ் பண்ணி இப்படி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ வந்து கரெக்டா நம்ம கட் பண்ணிருக்கோம்னு வச்சு பார்த்துக்கோங்க. நான் கரெக்டா கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். இதே அளவுல எல்லா பால் செயினுமே நீங்க வந்து அளந்து எடுத்துக்கோங்க. அளந்தெடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே சைஸ்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணது ஒரே ஒரு சார்ட் பேப்பர் வச்சு தானே ட்ரேஸ் பண்ணோம். ஸோ அளவு எல்லாமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய பால் செயின் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த வளைவுக்கு மேல, அதாவது கர்வ் மாதிரி போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு மேல இப்படி க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூ ரொம்பவே படர்ந்து போகாத மாதிரி பாத்துக்கோங்க. நான் பாத்தீங்களா அளவா தான் நான் கொடுக்குற க்ளூ. ஸோ வீடியோ ரொம்பவே ஸ்பீடா போகுது, புரிஞ்சுக்க முடியலன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதனால தான் நான் ஸ்லோவா போறேன். ஸோ இந்த டிசைனோட ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து இந்த பால் செயினை கரெக்டாக இந்த க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் வந்து கரெக்டாக பக்குவமாக வந்து கொடுக்கணும். ஏன்னா க்ளூ வந்து ரொம்பவே எக்ஸஸாகவும் ஆகிடக்கூடாது. அதே சமயத்தில் க்ளூ வந்து அதிகமாக படர்ந்து போயிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு சென்டரில் தான் நம்ம வந்து ஜர்தோசிவை கொடுக்க போகிறோம். ஸோ ஜர்தோசி ஒர்க்குக்காக ஃபர்ஸ்ட் நான் இங்கே சக்கரி செலக்ட் பண்ணுறேன். இந்த கர்வோட சென்டரில் க்ளூவை இப்படி அப்ளை பண்ணிட்டு ஸ்மால் சைஸ் ரவுண்ட் ஷேப் சக்கரையை இதுக்கு மேலே இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டோனை ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டோனை வந்து இதுக்கு மேலே வந்து இப்படி எடுத்து வைங்க. ஸோ கேப் பார்த்துக்கோங்க. அந்த சக்கரிக்கும் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில எவ்வளோ அளவுக்கு வந்து நான் கேப் விடுறேன்னு பார்த்து அந்த கேப்பவே நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கேப்பை நீங்கள் வந்து கொடுத்தாதான் ஜர்தோசி வந்து ஒர்க் கொடுக்க முடியும். இப்போ ஜர்தோசி எடுத்துக்கோங்க. ஜர்தோசியை ஃபஸ்ட்டு அந்த ஹோல் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுங்க. இப்படி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசியை பெண்ட் பண்ணி சைடில் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் பெண்ட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே வந்து இப்படி நீங்க பெண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஜர்தோசி பர்ஃபெக்டா பிளேஸ் ஆகும். அதே சமயத்துல நம்மளுக்கு லாஸ்டா ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும்.
ஜர்தோசி பெண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எங்க முடியுது, அதாவது ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடியும். ஸோ அங்கே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துல நீடில் வெளியே எடுத்து இப்படி எண்ட் ஆகிற இடத்துல ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இப்படி வந்து டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் வந்து முடியும். இப்போ ஜர்தோசி ஒர்க் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஸ்டோனை சுற்றி நம்ம ஃபுல்லாக ஜர்தோசி கொடுத்துட்டோம். இதுக்கு பக்கத்தில் க்ளூவை இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் நம்ம பால் செயின் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி பால் செயின் நம்ம வந்து கொடுத்து முடிச்சாச்சு இல்லைங்களா. அடுத்து சுகர் பீடும் நம்பர் 2 ஆன்டிக் பீடும் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 சுகர் பீட் ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீட் எடுத்து பிளேஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கேப் விட்டு 2 சுகர் பீட் ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீட். அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு 4 சுகர் பீட் ஒரு ஆன்டிக் பீட். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு புரியுது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் 4 சுகர் பீட் ஒரு ஆன்டிக் பீட், கொஞ்சம் கேப் விட்டு 2 சுகர் பீட் ஒரு ஆன்டிக் பீட், அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு 4 சுகர் பீட் ஆன்டிக் பீட். இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா லாஸ்ட் லேயரான ஹேங்கிங் டிசைன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணோன்னு இதுதான் ஃபைனல் லுக். அடுத்து லாஸ்ட்டாக நம்பர் 4 ஆன்டிக் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட் ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணும்போது நம்ம கையோட சக்கரியும் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சக்கரிக்கு சைட் ஸ்டிச் இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒவ்வொரு கர்வோட சென்டர்லேயுமே இந்த ஆன்டிக் பீட் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் 4 ஆன்டிக் பீடை பிளேஸ் பண்ணுங்க. அப்படியே கையோட சக்கரிக்கும் ஸ்டிச்சஸ் கொடுங்க. இப்படி பீடை பிளேஸ் பண்ணிட்டு இந்த சக்கரிக்கு இப்படி ஸ்டிச்சஸ் கொடுங்க. அடுத்து அந்த வளைவோட சென்டரில் வந்து இப்படி ஒரு பீடை வந்து பிளேஸ் பண்ணுங்க. தென் இங்க ஒரு சக்கரியை இப்படி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ லாஸ்டா வந்து ஒர்க்னு பார்த்துட்டோம்னா 2 ஒர்க் தான் பேலன்ஸ். ஒன்று ஸ்டோன் ஒர்க், இன்னொன்று சைட் ஸ்டிச். ஸ்டோன் ஒர்க்கு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன், அதாவது குந்தன் ஸ்டோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பால் செயின் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பால் செயின் எல்லாத்துக்குமே சைட் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ க்ளூலையும் பர்ஃபெக்டாக ப்ளேஸ் ஆகும், சைட் ஸ்டிச்லேயும் வந்து பக்காவாக ப்ளேஸ் ஆகிக்கும். நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணலாம். சக்கரி பிளேஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, சக்கரி ஸ்டிச்சஸும் போட்டாச்சு. அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோனை இப்படி கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டிச்சஸும் கொடுத்தாச்சு, ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் ஒர்க்குமே கொடுத்துட்டோம். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் இதோட பியூட்டிஃபுல்லான ஃபைனல் லுக். ரொம்பவே ப்ரிட்டியாக நம்ம நார்மல் நீடலில் ரொம்ப ரொம்ப அழகான பேக் நெக் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே டிசைனை நீங்கள் வந்து ஸ்லீவோட பார்டருக்கும் கொடுத்துக்கலாம். அந்த சென்டரில் யூஸ் பண்ண ஃப்ளவர் மாதிரி ஜர்தோசியை வந்து அங்கங்கே புட்டாஸா கொடுத்தா இதுதான் ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Until then, this is Rashmi. Bye bye. See you on the next video.